Hi friends, welcome to Annams recipes. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து எனக்கு தரணும். நான் இந்த சேனல்ல செட்டிநாடு ரெசிபீஸ், இந்தியாவில் உள்ள ரெசிபீஸ், நார்த் இந்தியன் ரெசிபீஸ், கான்டினென்டல் ரெசிபீஸ் அந்த மாதிரி எல்லா விதமான ரெசிபீஸும் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கோ எந்த விதமான ரெசிபீஸ் தேவைன்னாலும் என்கிட்ட தயக்கம் இல்லாம கேட்கலாம். நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். நீங்க இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து தரணும். என்னோட ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். இன்னைக்கு பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதாவது பொட்டுக்கடலை அரைச்சு செய்யற உருண்டை. இன்னொரு உருண்டை வெல்லம் போட்டு முழுசா அப்படி பொட்டுக்கடலை போட்டு செய்வாங்க. அந்த உருண்டை இல்லை, இது மாலாடு. இது பொட்டுக்கல்லையும் சீனியும் அரைச்சு செய்கிறது. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப்பு, இந்த கப்பில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். எல்லாருமே சரிக்கு சரி தான் போடுவாங்க, அது ரொம்ப இனிப்பாக இருக்குது. அதனால நான் 3/4 கப்பு போடுறேன். ஒரு கப்பு போட்டோம்னா பொட்டுக்கடலைக்கு அவ்வளோவா சீனி எடுப்படலை, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. 1/4 கப்பு நெய், முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடைச்சது 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இந்த பொட்டுக்கடலையை வெறும் வானலியில் வறுத்துக்கலாம். வறுக்காமையும் செய்யலாம். வறுத்துட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கிறிஸ்பாக வறுத்துக்கிட்டா போதும். இதை வறுத்து செய்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும் பொட்டுக்கடலை உருண்டை. இப்போ நல்லா ஆறிடுச்சு பொட்டுக்கடலை. இதை மிக்சியில் போட்டு மாவாக அரைச்சிக்கணும். அப்புறம் சீனியும் அரைச்சிக்கணும். இது ஜார் பத்தாது, அதனால உங்களுக்கு பத்துச்சு பெரிய ஜார்னா 2ஐயும் ஒன்றா போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பொட்டுக்கடலை அரைச்சாச்சு, சீனியும் அரைச்சாச்சு, 2ஐயும் சேர்த்து சலிச்சுக்கணும். ஏன்னா சில சமயம் சின்ன சின்ன இது அரைப்படாமல் இருக்கும். நம்ம சலிச்சுக்கிட்டோம்னா ஒரே மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆன மாதிரியும் இருக்கும் சலிக்கிறதுனால, பொட்டுக்கடலை மாவும் சீனியும். இப்போ நம்ம வறுத்திருக்கிறதுனால இந்த மாவு நல்ல கலராக நல்லா இருக்குது. நம்ம வறுக்காமல் செஞ்சோன்னா அந்த மாவு உருண்டை கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சு அதில் நம்ம 1/4 கப்பு நெய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கணும். நெய் பத்தலைன்னா, உருண்டை பிடிக்க வரலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி, முந்திரியை நல்லா வறுத்துக்கணும். நம்ம மாவு சலிச்சோம் இல்லையா, அப்போவே ஏலக்காய் பொடியும் சேர்த்து சலிச்சிருக்கலாம். இல்லை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கூட ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுச்சு. இப்போ அடுப்பை குறைச்சிட்டு இந்த மாவை கொட்டிக்கலாம்.
அடுப்பு கூட ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏலக்காய் பொடியை இப்போ சேர்த்துக்கலாம், அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ இது வெதுன்னு இருக்கிறச்சே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேனில் இருக்கிறத நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. அப்புறம் நெய்யை நல்லா கையால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுப்பாக வந்ததும் பிடிங்க. ரொம்ப சூடாக இருக்கும், ஆனால் ஆறி போச்சுனாலும் பிடிக்க வராது. அதனால் வெதுப்பாக ஆனதும் நல்லா பிடிங்க. இல்லை பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பிடிச்சிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக. நல்லா டைட்டாக பிடிச்சிடணும், இல்லாட்டா உடஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் மாவு எடுத்து அப்போவே டைட்டாக ஆக்கிக்கணும். ஆக்கிட்டு அப்புறம் அப்படியே ரோல் பண்ணால் நல்லா வரும். அந்த முந்திரி பருப்பு இருக்கிறதுனால சில இடங்களில் ரவுண்ட் ஷேப் இல்லாமல் வருது. அது ஆறினதும் சரியாயிடும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிக்கணும். இப்போ பொட்டுக்கடலை உருண்டை நம்ம உருட்டி முடிச்சிட்டோம். இந்த பொட்டுக்கடலை உருண்டை மாலாடுன்னு சொல்லுவாங்க. இது ஃபெஸ்டிவலுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எப்போவுமே செய்யலாம். ஏன்னா பொட்டுக்கடலை ரொம்ப புரோட்டீன் சத்து நிறைஞ்சது. அதுவும் இல்லாமல் இது வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அதனால இதை நம்ம சும்மா கூட வீட்டில் செஞ்சு அவங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து அனுப்பலாம். இந்த ரெசிபியை எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.